வாழ்க வளமுடன். நமது வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இலுமினாட்டிஸ் இப்ப நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த பேர்ல சொல்லல, ஆனா அதை பத்தி கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, ஒரு இடம் மகரிஷிட்டு போயிட்டு உலக வரலாறு நீங்க படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு மகரிஷி இல்ல, நான் படிச்சது இல்லை, ஆனா அதுல என்ன இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாருங்களாம். அப்படி என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு, அரசியல்வாதிகள், ஆன்மீகவாதிகள், வியாபாரிகள் இவர்கள் மூவரும் சேர்ந்து மனித குலத்துக்கு செய்த கொடுமைகளின் மொத்த தொகுப்பே இந்த உலக வரலாறு அப்படின்னு மகரிஷி சொன்னாருங்களாம். இதை விட விளக்கமும் தேவையில்லை, இதை விட சுருக்கமும் எதுவும் தேவையில்லை. இப்ப இலுமினாட்டிஸ்ன்றது 13 பேர் குடும்பம் என்னென்னவோ கதையெல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா. ஸோ அது உண்மையா பொய்யா, அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அதை பத்திலாம் நம்மளுக்கு தெரியாது. ஆனா மகரிஷி சொன்ன கருத்து என்னன்னா, மனித குலத்துக்கு இந்த 3 குழுக்களும் சேர்ந்து நிறைய துன்பத்தை கொடுத்துருக்காங்க, அந்த கொடுமைகள் செஞ்சிருக்காங்க. அதனுடைய மொத்த தொகுப்பு தான் உலக வரலாறு அப்படின்றத மகரிஷி சொல்றாங்க. ஒரு உண்மையான ஆன்மீகவாதி தன்னுடைய மதம் மட்டும்தான் பெரியது, தாங்கள் போற பாதை மட்டும்தான் உயர்த்த பாதைன்னு சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி வியாபாரிகள் நியாயமான விலையில் நியாயமான லாபத்தில் அவங்களுடைய வியாபாரத்தை செய்வாங்க. அதே மாதிரி உண்மையான அரசியல்வாதிகள் தங்களுக்கு இடப்பட்ட கடமைகளை முழுக்க முழுக்க சுயநலம் இல்லாமல் செய்து முடிப்பார்கள். இப்படிப்பட்ட 3 பேரும் இருந்தால் நம்ம உலகம் ரொம்ப அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் என்பதை நாம் அனைவரும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதற்கு வழிகாட்டியாக நம் நாட்டில் பல நூல்கள் உள்ளன. உதாரணமாக திருக்குறள்ல எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. ஒரு அரசன் எப்படி இருக்கணும், துறவியல் எப்படி இருக்கணும், ஒரு வியாபாரத்தை நம்ம எப்படி செய்யணும் நேர்மையான முறையில அப்படின்றதெல்லாம் ரொம்ப விளக்கமாகவே சொல்லியிருக்காங்க. நம்ம அதெல்லாம் படிச்சு அதன்படி நடந்துக்கிட்டோம்னா நாமும் நல்லா இருக்கலாம், மற்றவங்களும் நல்லா சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.